ஹே ஹாய் ஹலோ திஸ் இஸ் அபியுடன் பேசலாம் வாங்க. சோவரொட்டி ஃப்ரை, ஆட்டு மண்ணீரல், இங்கிலீஷில் வந்து கோட்ஸ் பிளேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அது எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம். இது வந்து நைட்டே நீங்கள் மட்டன் ஷாப்ஸில் சொல்லி வச்சா தான் உங்களுக்கு இது வந்து கிடைக்கும். இது சிறுசாகவும் இருக்கும், பெருசாகவும் இருக்கும், மீடியமாகவும் இருக்குங்க. நம்மளோட லக்கை பொறுத்து தான் அது நம்மளுக்கு கிடைக்கிறது. இது ஒரு பீஸ் வந்து பார்த்திங்கன்னா 150லேருந்து 250 ரூபா வரைக்கும் விற்பாங்க. ஒரு ஊரை பொறுத்து, கடையை பொறுத்து உங்களுக்கு ப்ரைஸ் வந்து மாறும். நல்லா கழுவி அலசி எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு கடாயில் வந்து 2 டம்ளர் தண்ணி, அதுக்கப்புறம் இந்த சோவரொட்டி ஆட் பண்ணிவிட்டு உப்பு மஞ்சள் போட்டு ஒரு 1/4 மணி நேரங்க 15 மினிட்ஸ் வந்து வேக விட்டுருங்க. நீங்கள் டேரெக்டாக இந்த சோவரொட்டி கட் பண்ணிங்கன்னா அதில் இருக்கிற ரத்தமெல்லாம் வெளியே வந்துடும். அதுக்காக தான் நம்ம இப்படி வந்து வேக வச்சோம்னா அது கெட்டியானதுக்கப்புறம் நம்ம பீஸ் போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும், நம்மளுக்கு வேஸ்ட்டும் ஆகாது. ஸோ நல்லா ஒரு 1/4 மணி நேரம் கழித்து பார்த்திங்கன்னா அந்த தண்ணியெல்லாம் ரத்தமாட்ட கலர் வந்து மாறிடும். உங்களுக்கு ஒரு மாதிரி ப்ரௌன் கலரில் ஆயிரும். அந்த ரத்தம்லாம் கொஞ்சம் உடஞ்சி வந்தனால கலர் மாறிடும் தண்ணி. அந்த தண்ணி தனியாக எடுத்து வச்சுட்டு சோவரொட்டி நல்லா கெட்டியானதுக்கப்புறமா பீஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ப்ளட்டு கம்மியாக இருக்கிறவங்க வந்து ப்ளட் இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாருமே இது சாப்பிட்லாங்க. ரொம்ப நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். ப்ரெக்னென்ட் உமன்னு, டெலிவரி ஆனதுக்கப்புறம் வந்து ப்ளட்டெல்லாம் கம்மியாகும்ல, அந்த உமனுமே வந்து எல்லாருமே இது வந்து சாப்பிடுவாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா நல்லது உடம்புக்கு. அயன் வந்து நல்லா இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். ஓகேங்களா. இரும்பு கடாயில் வந்து எண்ணெய், கடுகு, பச்சை மிளகா இல்லைனா வரமிளகா, பெரிய வெங்காயம் ஆட் பண்ணி நல்லா வணக்கிட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருந்த சோவரொட்டியும் ஆட் பண்ணிக்கோங்க. எங்கிட்ட ஒரு 6 பீஸ் ஈரல் இருந்தது, ஸோ அதையும் நான் ஆட் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வணக்கினதுக்கப்புறமா ஒரு 3 மினிட்ஸ் கழித்து நம்ம அந்த சோவரொட்டி வேகிறதுக்காக தண்ணி வச்சுருந்தோம்ல, ப்ரௌன் கலரில் ஆயிரும்னு சொன்னீங்கன்னா அந்த தண்ணியும் இதில் ஆட் பண்ணிவிட்டு உப்பு மஞ்சள் போட்டு டேஸ்ட் பார்த்துட்டு மூடி போட்டு ஒரு 1/2 மணி நேரம் சிம்மில் வந்து இல்லைனா மீடியம் ஃப்ளேமில் நல்லா வேக வச்சுருங்க. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து சிக்கன் மசாலா இல்லைனா மட்டன் மசாலா ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் மூடி போட்டு வேக வச்சிடலாம். ஒரு 30 மினிட்ஸ் கழித்து பார்த்திங்கன்னா நல்லா சுண்டி, தண்ணியெலாம் சுண்டி நல்லா வெந்துடும். அந்த ஸ்டேஜில் நீங்கள் வந்து ஆஃப் பண்ணிவிட்டு கொத்தமல்லி தழை தூவி இறக்கிக்கலாம். சூப்பராக இருக்கும். தனியாக சாப்பிட்டாலும் இல்லை ஒயிட் ரைஸ் வச்சு சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும். எதுவுமே வேண்டாம் அப்படின்னா நீங்கள் வந்து பெப்பர் தூள் ஆட் பண்ணி சாப்பிட்லாம். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். See you next video. Bye.